எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா அவர்கள் பேசட்டும் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க. அந்த கதையை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை பேறு இல்லாமல் இருந்தது. அந்த சமயங்களில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், வளைகாப்பு நடத்தும்போது மறு வளைகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு வளைகாப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பக்கத்தில் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு வளையல் போட்டு அவங்கள ஒரு வளைகாப்பு நடத்துகிற மாதிரியே நினைத்து அதை ஒரு அம்மி குழவியை கையில் கொடுத்து அந்த குழவியை குளிக்க ஊற்ற சொல்லி ஒரு குழந்தை மாதிரி பாவிக்க சொல்லி மக்கள் ரொம்ப தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதை அவர் பார்க்குறாங்க. அதை மையப்படுத்திய கதை தான் அவர்கள் பேசட்டும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த பெண்ணினுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு வருத்தப்படுங்கிறத அவங்க யாருமே உணராமல் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்காக அவங்க கதையை எழுதியிருக்காங்க. மனித உணர்வு என்பது மனிதனின் காயங்களையும் வலிகளையும் புரிந்து கொள்வது மட்டும்தாங்கிறத புரிந்து கொள்ளணும் எல்லாரும்.